கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாது விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு குறையில்லாமல் கர்த்தர் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ சமாதானம் உங்களை பரிபூரணப்படுத்தும். தேவ கிருபை உங்களை பரிபூரணமாய் சூழ்ந்து கொள்ளும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நல்ல கால வேளையிலே, இந்த பகல்கால வேளையிலே, இந்த தருணத்தில் உங்களுக்காக கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனத்திலே பிற்பகுதியிலே சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் என்ற இந்த நல்ல வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திலும் உங்களோடு கூட இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறார். இந்த தடைகள் எப்பொழுது நீங்கும், இந்த போராட்டங்கள் எப்பொழுது நீங்கும், இந்த எதிர்ப்புகள் எப்பொழுது நீங்கி போகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவற்றையெல்லாம் நீக்க வல்லவர் தாமே உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்கள் வழியை அவர் ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர் இதோ உங்களுக்கு முன்னே கடந்து வருகிறார். ஏன் என்று சொன்னால், அவர் உங்களை காக்க வல்ல தெய்வமாயிருக்கிறார். உங்களை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை என்ற வார்த்தை அருமையாய் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் காப்பதற்கு அவர் உங்களுக்கு முன்னே உங்கள் பிறகே கடந்து வருகிறார். நிச்சயமாய் உள்ளுக்குள்ளும் வெளியிலையும் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் யார் அறியாவிட்டாலும், அறிந்தாலும் அறியாவிட்டாலும், ஒருவேளை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் மீது கரிசனை இல்லாமல் விசாரிப்பற்ற நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வடிக்கிற கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னே கடந்து வருகிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக அந்த கண்ணீருக்குண்டான வேதனைகளை மாற்றும்படியாய், வழிகளை சரிப்படுத்தும்படியாய், காரியங்களை வாய்க்கச் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு முன்னே போகிறவராயிருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்துக்காக புறப்பட்டு போக விரும்புகிறீர்களோ அந்த காரியத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போகையிலே உங்களுக்கு முன்னே சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்து வருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். காரணம், அவர் உங்களை காக்கிறவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை மாற்றி, உங்கள் துக்கங்களை மாற்றி, உங்கள் கவலைகளை மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து நீக்கி போடுவார். உடைய எல்லா இருதய பாரங்களையும் மனபாரங்களையும் கர்த்தர் நீக்கி போட்டு
உங்களுக்கு முன்னே கடந்து வந்து ஒரு தேவ சமாதானத்தை எல்லாவற்றிலும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதங்க. இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து வருகிறார். அவர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார். உங்களை எந்நாளும் காக்கிறவர் உங்கள் கூடவே இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதங்க, மனம் சோர்ந்து போகாதங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை கண்டு கலங்கி போகாதங்க. ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், உதவாரற்ற நிலையில் இருக்கலாம், கேட்பாரற்ற நிலையில் இருக்கலாம். இதோ உங்கள் முன்னே கடந்து வருகிறவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்கள் எல்லா பாடுகளும் போராட்டங்களும் நிச்சயமாய் நீங்கும். உங்கள் கண்ணீர் நிச்சயமாய் துடைக்கப்படும். உங்களுக்கு நல்ல பதிலை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா பாரங்களும் வேதனைகளும் நீங்கும். நிச்சயமாய் நீக்கி போடுவார். இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் பட்சமாய் இருந்து உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். அவர் உங்கள் கவலையை மாற்றுவார். யார் உங்களை விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும் அனுதினமும் அவரே உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். காரணம், அவர் உங்கள் முன்னே கடந்து வருகிற தேவன். ஐயோ, எனக்கு ஒருவரும் துணை இல்லையே, எனக்கு என்னோடு கூட ஒருவரும் வருவதில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னே உங்களோடு கூட எப்போது வருகிறவராயிருக்கிறார். எப்போது உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும், பயணம் செய்தாலும், படுத்திருந்தாலும், தூங்கியிருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதுங்க. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை காக்கிறவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார். நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சந்தோஷமாயிருங்க, தைரியமாயிருங்க, திடனாயிருங்க. தேவ பலன் உங்களை பூரணப்படுத்தும். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவ கரம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. அன்பு கரம், ஆணிகள் பாய்ந்த இயேசுவின் கரம் உங்களை ஒருபோதும் கைவிடவே விடாது. காக்கிறவர் உறங்குவதில்லை, உங்களை காக்கிறவர் தூங்குவதில்லை. 24 மணி நேரங்களும் உறங்காமல் தூங்காமல் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்களை காக்கிறவர் இதோ உங்கள் பட்சமாயிருக்கிறார், உங்கள் முன்னே இருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு யாருமே இல்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. உங்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முன்னும் பின்னுமாக எப்போதும் உங்கள் பட்சமாய் இருந்து உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதங்க. நிச்சயமாய் ஒரு கரம் உங்களை தேற்றும். அன்பு கரம், இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் உங்களை எப்போதும் நடத்தி உங்களை காக்க வல்லதாயிருக்கிறது. காக்கிற கரம் உங்களுக்கு உண்டு. காக்கிற கரம் உங்களை நடத்தும். சோர்ந்து போகாதுங்க. நிச்சயமாய் அதிசயம் நடக்கும். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்னே போகிறவர் உங்கள் பட்சமாயிருந்து பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாய் எல்லாம் மாறும், சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லா வேதனைகளும், வலிகளும், துக்கங்களும், துயரங்களும், பிரச்சனைகளும், போராட்டங்களும் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து மாற்றி உங்களுக்கு தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெரிதான ஒரு விடுதலையும் கொடுத்து உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதங்க. அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.